Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். அதை நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன் பார்ட் 2 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். அவர் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்டை இன்னொரு ஃபங்க்ஷனில் இன்சைடு ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஐட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷனை அப்பெண்ட் பண்றது ஆட் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். அப்படியே அப்பெண்ட் பண்ண ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். லிஸ்ட்ல எப்படி ஆட் பண்றது, லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். டப்பிள் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட், ஸோ அதை வந்து டிக்ஷனரியோட கீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், ஒரு ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து டப்பிளா இல்லையா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து டப்பிள் கிடையாது, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை எஃப்இஎன்சி ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் இன்சைட் எஃப்னு கொடுப்போம். இன்சைட் எஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். எஃப் ஜீன் கொடுப்போம். ஜீன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து பாடியில் வந்து பிரிண்ட் இன்சைட் ஜீன் கொடுத்துருவோம். ஸோ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜீன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஐட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்மளால ஆட் பண்ணவும் முடியும், ஆட் பண்ணதை கால் பண்ணவும் முடியும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். எஃப்இஎன்சி ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எஃப்இஎன்சி ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ரெண்டாவது ஜீன்ற ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எஃப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா என்ன ஆகும், எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா இது அவுட்புட் இன்சைட் எஃப்னு அவுட்புட் வரும். ஜீன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இன்சைட் ஜீன் வரும். இப்போ ஃபங்க்ஷனோட லிஸ்ட் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்ஐ கால் பண்ணுறதுக்கு ஆஃப்செட் வந்து 0 கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பேரலிசிஸ் க்ளோஸ் பேரலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்சைட் எஃப்னு வரும். பாருங்க பார்த்தீங்க, இன்சைட் எஃப்னு வரும். இது அடுத்த ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப்செட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் பேரலிசிஸ் க்ளோஸ் பேரலிசிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இன்சைட் ஜீனு வரும். பார்த்தீங்களா, இன்சைட் ஜீனு வருது. இதை மேலே கிளியர் பண்ணிடும். ஸோ கிளியர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுக்கோங்க. எஃப் கால் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். வித்தவுட் பேராமீட்டர் பேரம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றோம். டீம் கொடுத்துக்குவோம். ஸோ கொடுத்தோம்னா இதை வந்து இன்சைடு வந்து டீயை வந்து கால் பண்றோம். டீன்ற ஃபங்க்ஷனுக்கு போறோம். டீன்ற பேராமீட்டருக்கு பாஸ் பண்ண போறோம். எந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போறோம்னா இப்ப பாருங்க. ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்கோர் பேரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இன்சைட் எஃப்னு வரும். பார்த்தீங்களா, இன்சைட் எஃப்னு வருது. இந்த மாதிரி நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித்தவுட் பேரம் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ டைப் ஆஃப் அதை செக் பண்ணிடுவோம். டைப் ஆஃப் இது ஃபங்க்ஷன் வரும் பாருங்க. வித்தவுட் அண்டர்ஸ்கோர் பேரம் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதே கிளாஸ் ஃபங்க்ஷன் வருது. வித்தவுட் அண்டர்ஸ்கோர் பேரம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம பாஸ் பண்ண பேராமீட்டரை கால் பண்றோம். ஸோ இங்க நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்றது வந்து எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம். ஸோ எஃப் கால் பண்ணும்போது இன்சைட் எஃப்னு வரும். இதே இது ஜியை பாஸ் பண்ணுவோம். ஜியை பாஸ் பண்ணா இன்சைட் ஜீன் வரும். இன்சைட் ஜீன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ண முடியும். இதே இது கிளியர் பண்ணுவோம். சிஸ்டம்
CLS கொடுத்துருவோம். இதே இது வித் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். பீன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராமீட்டர் கொடுப்போம். NUM num1 கொடுப்போம், NUM num2 கொடுப்போம். ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். print NUM num1 plus num2 கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணோம்னா அதை பிரிண்ட் பண்ணி ரிசல்ட் ரெண்டே ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம். def with param கொடுப்போம். வித் பேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். சாரி, பேரம்னு எடுத்துக்கலாம். பேரம் P1 P1 நம்ம P2 அப்படின்னு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற ரெண்டு பேரம் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா P1 எடுத்துக்கிறோம், P2 ரெண்டு பேராமீட்டர் கோடன் புள்ளுக்குள்ள என்ன பண்றோம்னா F P1 P2 அப்படின்னு ரெண்டா கால் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா வித் பேரம் கால் பண்ணுவோம். வித் அண்டர்ஸ்கோர் பேரம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதுக்கு ஆர்குமெண்ட்டா என்ன அனுப்புறோம் அப்படின்னா டி அனுப்புறோம். ஸோ டி ஃபங்க்ஷன் அனுப்புறோம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் என்ன பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 10 20 கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்றோம், டீன்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம், வித் பேரமுக்கு பாஸ் பண்றோம், அதோட பேராமீட்டர் கொடுத்து பாஸ் பண்றோம். ஸோ வித் பேரம் அப்படின்ற ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள டி அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். வித் நம்ம என்ன பேராமீட்டர் அனுப்பியிருக்கோமோ அதை ஆர்குமெண்ட் அனுப்பியிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ இந்த இதுல என்ன ஆகும் அப்படின்னா 30 அப்படின்ற ரிசல்ட் ஆகும், பிரிண்ட் ஆகும். இங்க 30ன்றது வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டராகவும் வித் பேராமீட்டரோடையும் பாஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா வித் ஆர்க்ஸ் கொடுப்போம். வித் ஆர்க்ஸ் கொடுத்துட்டோம். அது என்ன பண்ண போறோம், டெஃப் வித் அண்டர்ஸ்கோர் ஆஸ்டரிஸ்க் கொடுத்துட்டோம்னா இதை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். டி ஃபங்க்ஷன் நேம், அதுக்கடுத்து ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாடிக்கு என்ன பண்றோம், ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்து கால் பண்றோம். கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அதுக்கு கால் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கடுத்து எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் அதில் வந்து ஸ்டார் ஆர்க்ஸின் கொடுப்போம். ஸ்டார் ஆர்க்ஸின் ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் பிரிண்ட்னே கொடுப்போம். பிரிண்ட் சம் ஆஃப் ஆர்க்ஸ், சம் ஆஃப் ஆர்க்ஸ் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ண போறோம், வித் அண்டர்ஸ்கோர் ஆஸ்டரிஸ்க், ஆஸ்டரிஸ்க்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ எஃப்ன்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம். ஆர்குமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா 10 20 30 40 கொடுப்போம். அப்படின்னா 40 70 100 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆஸ்டரிஸ்க் அதாவது ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ண முடியும், ஸ்டார் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், வித் ஆஸ்டரிஸ்க்கு நம்ம எஃப்ன்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார் வித் ஆஸ்டரிஸ்க்ல டீல வந்து எஃப் அசைன் ஆகும், மற்ற ஸ்டார் ஆர்க்ஸ்க்கு வந்து 10 20 30 40 அசைன் ஆகும். டி ஆஃப் ஸ்டார் ஆர்க்ஸ் கால் பண்ணும். ஸோ எஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். கால் பண்ணால் சம் ஆஃப் ஆர்க்ஸ் இந்த 10 20 30 40 சம் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு 100 வரும். 100 வந்துச்சு. இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண முடியும். ஐட்ரபிள்லையும் நம்ம ஃபங்க்ஷனை ஆட் பண்ண அப்பெண்ட் பண்ண முடியும். இப்போ டப்புள் பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் டப்புள் ஈக்குவல் டு டப்புளை டப்புள்னு கொடுத்துருவோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா டைப் ஆஃப் எஃப்யூஎன்சி அண்டர்ஸ்கோர் டப்புள்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ கரெக்ட் டப்புள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஃப்யூஎன்சி இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். பிரிண்ட் இன்சைட் இன்னொன்று வச்சுக்கோங்க.
t1 ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து f52 அப்படின்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இதை கிரியேட் பண்ணோம்னா inside t2 பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா f underscore போட்டு என்ன பண்ண போறோம்னா t1 கொடுக்குறோம், t2 கொடுக்குறோம். இது ரெண்டு ஆட் பண்ணோம். இப்போ டைப் ஆஃப் FUNC underscore p பார்த்தோம்னா இது டப்புளா இருக்கு. டப்புள் இப்போ FUNC underscore p டப்புள் ஆஃப் 0 கொடுத்துட்டு கால் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி கால் பண்ணோம்னா நம்ம ஃபங்க்ஷன் FUNC underscore t ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கணும். t1 t2 அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கணும். அதை கால் பண்ணோம் இன்செட் t1 வரும். இதே மாதிரி FUNC ஃபங்க்ஷன் underscore t ஆஃப் 1 கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று கொடுத்து இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா இன்செட் t2 வரும். ஓகே, இன்செட் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஐட்ரபிள்லையும் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணவும் முடியும். பைத்தான்ல எது இதெல்லாம் வேல்யூ இருக்கோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ ஃபங்க்ஷனும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். os.system கிளியர் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் arguments are not tuple அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்குவோம். df t ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்குவோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஒன்று வச்சுக்கணும். arg1 வச்சுக்கோம். அடுத்து arg1 வச்சுக்கோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா print arg1 type of arg1 அப்படின்ற என்னென்ன பார்க்க போறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி கால் பண்ணலாம்னா t ஆஃப் 2 கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா 2 பிரிண்ட் ஆகும். டைப் ஆஃப் ஆர்க் வந்து இன்டர் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் வந்து டப்பிள் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே இது டப்பிளில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா t1 டப்பிள்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது என்ன பண்ணலாம்னா 1, 2, 3 அப்படின்னு டப்பிளை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கால் பண்ணும்போது t ஆஃப் டப்பிள் ஆர்குமெண்ட் வந்து t1 கொடுக்குறோம். அந்த டப்பிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டப்பிளை பிரிண்ட் பண்ணோம். டைப் ஆஃப் ஆர்க் வந்து டப்பிள் பிரிண்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து டப்பிளை வந்து பாஸ் பண்ணுறோம். அதனால தான் இது டைப் ஆஃப் டப்பிள் வந்து டைப் ஆஃப் டேட்டா டைப் வந்து டப்பிள் அப்படி வந்து பிரிண்ட் பண்ணுது. மற்றபடிக்கு ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து டப்பிள் கிடையாது. ஆனால் இதே இது இந்த மாதிரி மாறும். வித் அண்டர்ஸ்கோர் ஆர்க்ஸ் ஃபங்க்ஷன் கேட்போம். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆர்க்ஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போறோம். இது என்ன பண்ணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஸ்டார் ஆர்க்ஸ் வந்து டப்புலா வந்து கம்பைன் பண்ணணும். அதாவது நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்றோமோ அதை வந்து டப்புலா பேக் பண்ணி அதை வந்து இன்சைட் ஃபங்க்ஷன் வந்து டப்புலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரிண்ட் ஆர்க்ஸை பிரிண்ட் பண்றோம். டைப் ஆஃப் ஆர்க் வந்து இதுல வந்து டைப் ஆஃப் ஆர்க் வந்து டப்புள் தான். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்ற பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இப்போ கால் பண்றது வித் அண்டர்ஸ்கோர் ஆர்க்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம் 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறோம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 1, 2, 3, 4 வந்து ஒரு டப்புல டப்புலா பிரிண்ட் பண்ணணும். டைப் ஆஃப் ஆர்க் வந்து டப்புன்னு வரும். பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் ஆர்க் வந்து டப்புன்னு வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்டார் ஆர்க்ஸ் யூஸ் பண்றோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ் வந்து அது ஃபங்க்ஷனுக்குள்ள டப்புலா வந்து யூஸ் பண்ணுது. மற்றபடிக்கு நார்மல் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ற எந்த பாஸ் பண்ற எந்த ஆர்குமெண்ட்டுமே டப்புள் கிடையாது. ஐ மீன் டப்புல பாஸ் பண்ணணும் டப்புள், பட் டிஃபால்ட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து டப்புள் கிடையாது.
ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். வேற சில கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.